ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வைக்கணும்னு பங்கிட்ட கேட்டேன். கர்ட் ரைஸ் வச்சு கொடுமா சொன்னோம். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ரைஸ் வச்சுட்டு அப்புறம் பால் அடுப்பில் வச்சுட்டு சரி கர்ட் ரைஸ்க்கு என்ன பொரியல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் காய்கறி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். கேரட் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு, கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிச்சு. சரி கொஞ்சம் நல்லா கேரட்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சீவி பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மார்னிங் எடுத்தோடனே சீவ ஆரம்பிச்சிட்டேன். கேரட் பொரியலில் வந்து எப்போவுமே காரம் எதுவுமே போட்டக்கூடாது. கடுகோ கருவேப்பிலையோ போட்டால் சாப்பிட்டு வரமாட்டான். ஸோ எதுவுமே போடாமல் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கேரட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டேன். பொரியல் பண்ணி முடித்தோடனே லஞ்ச் பாக்ஸ் கெட்ட ஆரம்பிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு மெனுவில் வந்து இன்றைக்கி என்ன வச்சேன்னா காலையிலே சொன்ன மாதிரி கர்ட் ரைஸும் கேரட் பொரியலும் வச்சேன். கேரட் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டு ஓரளவு தான் சாப்பிட்ருவோம். அதுக்குன்னு ஃபுல்லாலாம் சாப்பிட்டு வர மாட்டான். நான் வச்சது பாதியாவது சாப்பிட்டு வருவோம். அவ்வளோதான் ஸ்கூலில் டைம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவான். நீங்கள் எல்லாம் உங்கள் பையனுக்கு என்ன வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொரியலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்? ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவானா, இல்லை வந்து நல்லா அப்படி சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். இவெல்லாம் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவான். நம்ம வெண்டைக்காவே ரொம்ப வதக்கிட்டோம்னா ஐயோ அது நல்லாவே இல்லை, கரிஞ்சு போயிடுச்சுமா, போமா, எனக்கு சாப்பிடவே தோணவே இல்லை, நீ என்னம்மா டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவான். அதுமாரி கர்ட் ரைஸில் வந்து லைட்டாக தான் கடுகு போடணும். எங்களுக்காக மேக்ஸிமம் கடுகு, எனக்கு கொஞ்சம் கடுகு போட்டால் பிடிக்கும், ஆனால் அவனுக்கு கடுகு போட்டாலே பிடிக்காது. சரி லைட்டாக மட்டும் போட்டிருந்தேன். கடுகுலாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பேருக்கு போட்டு இஞ்சி போட்டிருப்பேன், கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் கர்ட் ரைஸில் வந்து வெறுமனையாக டிஃபன் பாக்ஸில் வேறு கொடுப்பீங்களா, இல்லை லைட்டாக தாளசம் பண்ணுவீங்களா? இஞ்சி கருவேப்பிலை மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு நான் தாளசம் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மல்லிச்செடி இல்லை, அதனால நாங்கள் மல்லிச்செடி போடல, இல்லைன்னா எல்லாமே போட்டு தாளசம் பண்ணியிருப்பேன். ஒரு வேளையை லஞ்ச் பேக் நான் கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஸ்கூல்லலாம் பார்க்குறேன், பட்டாணி அது இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இவன் ஒன்றுமே சாப்பிடவே மாட்டான். எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், எனக்கு வாமிட்டு வருதுமா, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லுவான். உங்கள் பிள்ளைங்களாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ப்பேன். சொல்லுங்கள், வேறு ஏதாச்சும் கொடுக்கலாமா என்னன்னு கூட சொல்லுங்கள். அதிகமாக எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறான். சிப்ஸ் மேலாம் சாப்பிடுவான். கொடுத்தா சிப்ஸ் கொடு, இல்லைன்னா பிஸ்கட் கொடு, எனக்கு அதுவே போதும், உனக்கு நான் சாப்பிடணுமா வேணாமா, இது கொடுத்தா நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். நிறைய ரூல்ஸ் பேசுவான். நீங்கள் உங்கள் பசங்களாம் இந்த மாதிரி பேசுவாங்களான்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி தண்ணி போட்டில் வச்சாச்சு, தண்ணி குடிச்சிட்டே வரமாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மேம் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியே குடிக்க மாட்டேங்க சொல்லி ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வர வழியில் மீன் வாங்கினேன். அப்போ மீன் வந்து சால மீனும் இன்னொரு மீன் இருக்குது, அது பேர் எனக்கு சத்தியமாக தெரியல, என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வாங்கிட்டு வந்தேன். 100 ருபீஸ்க்கு தாங்கன்னு சொல்லி கேட்டேன். இந்த ஊர்லலாம் வந்து 100 ருபீஸ்க்குன்னு கேட்டால் வந்து ஐயோ அவ்வளோலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேறையா அப்படின்னு நான் தோணுச்சு. எனக்கு ஊர் தூத்துக்குடி. எனக்கு சென்னையில் வந்து இவ்வளோ தான் வாங்குவாங்க அப்படிலாம் தெரியாது. தூத்துக்குடியில் வந்து 100 ரூபாய்க்கு தாங்க, 200 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு கேட்போம். 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் வாங்குறது கிடையாது. போதும் நமக்கு. நான் அதிகம் எங்கள் வீட்டில் வந்து நான் தான் அதிகமாக மீன் சாப்பிடுவேன். மற்ற யாரும் அதிகமாக மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து எனக்கு மட்டும்தான், அதனால் சரி போதும் அப்படின்னு வாங்குவேன். ஓகே 100 ரூபாய்க்கு சால மீன் கேட்டேன். கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க அவங்களுமே. இன்னொரு மீன் வந்து எனக்கு நேம் தெரியல, அந்த மீனுமே ஒரு 100 ருபீஸ் கேட்டுவாங்க. மொத்தம் 200 ஆயிடுச்சு. அந்த மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு மேக்ஸிமம் க்ளீன் பண்ணலாம் ரொம்பலாம் தெரியாது. எப்பவுமே வாங்கினா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களாம் பார்த்தா வாங்க. இந்த வாட்டி என்னமோ அவசரப்பட்டு வாங்கிட்டேன். சரி வாங்கினது எங்கே கொண்டு திரும்ப கொடுக்க, சரி நம்மளே மெதுவாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் ப்ராம்ஸாக எனக்கு எப்படி க்ளீன் பண்ணணும் கூட எனக்கு தெரியல. சால மீன். இன்னொரு மீன் வந்து அது என்ன மீன் ஞாபகம் இல்லைங்க, ஒயிட் கலரில் இருக்குது, நெத்திலி மீனா சம்திங், ஏதோ ஒயிட் கலரில் இருக்குங்க. அதில் வந்து இந்த மாதிரி செல்லெல்லாம் இல்லை. பட் சாலை மீனில் வந்து செல்லை நிறையாவே இருந்துச்சு. இது எப்படி எடுக்கனே தெரியல. தூத்துக்குடியெல்லாம் குட்டி குட்டி சாலையாக தான் கிடைக்கும். அது வந்து ஏற்காடு சாலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே சாலை மீன்லாம் பெருசாக இருக்குது. இதில் பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் எப்படி இது க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோன்னு பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாருமே க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் அந்த வீடியோ பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்க நீன்னு அந்த மீனை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. என்ன பண்ணுறது, சரி க்ளீன் பண்ணும், எப்படியாவது க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். என் வீட்டுக்கார் பார்த்துட்டு உனக்கு வாழ்நாள் மீனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறம் பொறுமையாக உட்காந்து எப்படியோ பிச்சு எடுத்தனாலும் க்ளீன் பண்ணி
ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுமையானாலும் மெதுவாக அப்படியே க்ளீன் பண்ண ஒரு சைடு ஒரு பக்கம் வந்து மாவு ஆட்டுறதுக்கு அடுப்பில் மாவு ஆட்டுறதுக்கு வந்து மாவில் போட்டிருக்கேன், கிரைண்டரில் போட்டிருந்தேன். ஸோ அது முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை வேகமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சால மீன் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் கையை வச்சு அந்த செல்லு எடுக்க வரைய மாட்டேங்குது. கொஞ்சம் சின்ன மீன்னா வேகமாக வந்துடும். இதில் வேறு 100 ரூபாய்க்கு நிறைய வேற கொடுத்துட்டாங்க. கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம். எப்பவுமே 4-5 மீன் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஆனால் இவ்வளோ மீனை எப்படி க்ளீன் பண்ணி என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவு தான் தெரியும். இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் எனக்கு மீனை க்ளீன் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற மாதிரியே வீட்டுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ணக்கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செல்லு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் ஆகிடும். ஸோ வந்து வெளியே வந்து காத்தோட்டமாக அப்படி வந்து தான் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மண்ணில் அந்த சட்டிலெலாம் போட்டு தேய்ப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த வெறும் சட்டியில் உப்பு அதெல்லாம் போட்டு அப்படி தேய்ப்பாங்க. பட் எனக்கு இது இங்கே அவ்வளோலாம் இல்லை. ஸோ ஓரளவு அப்படியே ஏதோ தேய்ச்சி வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறதே தப்பு தான். அவ்வளோ இடமும் ஆயிடுச்சு, செல்லாவே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஏதோ மீன் கழுவி ஒரு வழியாக வச்சாச்சு. க்ளீன் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த மீன் தான் பாருங்கள். இதோட நேம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த மீன் வாங்கணும். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே எடுத்து லைட்டாக இப்போ அலம்பி மட்டும் வச்சுட்டு அப்புறம் உட்காந்து ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி எடுக்கணும். டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கவரில் எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மார்னிங் தான் குப்பை வண்டி வரும். வெளியே தூக்கி வச்சிட்டோம்னா மார்னிங் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எடுத்து மட்டும் கவரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சா தான் அந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைனா அங்கே ஃபுல்லாக எல்லாமே செல்லாகவே இருக்கும். முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு ஓரமாக வச்சாச்சு ஃபுல்லாகவே. இன்றைக்கி மட்டுமே பயங்கர ஒர்க்கு. மீன் வாங்கியிருக்கவே தேவையே இல்லை. மீன் வாங்கினதுனால தான் இன்றைக்கி மாவும் ஆட்ட வேண்டியது இருந்துச்சு, மீனும் வாங்கி அதையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மீன் குழம்பு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. எப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோன்னோ தெரியல. பட் ஓகே, எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு குட்டி பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட் டைம் இது என்னோடய லாங் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஃபஸ்ட் டைமாக நான் மீன் எடுத்து போட்டிருக்கேன். மீன் கழுவுறத நான் அவ்வளோவா கழுவவே எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ கொஞ்சம் நீட்டாக கழுவியிருக்கேன். நான் நல்லா கழுவியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
மீனெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து மாவு ஆட்டினதை மாவு மிஷின் கிரைண்டரில் போட்டதை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து ஏற்கனவே ஆட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டேன். அரிசி போட்டு தான் மீன் கழுவ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மீன் கழுவ முடித்தோடனே அரிசி நல்லாவே இதை அரைச்சிருச்சு. ஸோ அது கொடுத்த டைம் வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த கிரைண்டரில். செட் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன டைமோட நல்லாவே அரைச்சிருந்துச்சு. சரி மாவு வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவு நீங்கள் கிரைண்டர்லாம் போட்டு அவங்க வீடு முழுக்க மாவு தெரிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த தெரிச்சாலே கொஞ்சம் பிடிக்காது. மேக்ஸிமம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றி தான் மாவாட்டுவேன். லாஸ்ட்டு முடிகிற நேரம் வந்து அந்த கிரைண்டரை வாஷ் பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே வடித்து வந்து இதில் அப்படியே கொட்டிடுவேன். நான் இது வந்து இந்த இந்த அரிசி வந்து எனக்கு ரொம்ப அளவு தெரியாது. இப்போ வந்து 4 கிளாஸ் போட்டேன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் அளவு உளுந்து போட்டிருப்பேன். சில டைமில் வந்து ரொம்ப பொங்கிடும், சில டைம் பரவலாமல் இருக்கும். இதோட நான் 3வது வாட்டி தான் கிரைண்டர் ஆட்டுறேன். நீங்களாம் வந்து புதுசாக கிரைண்டர் ஆட்டும் போது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கிரைண்டரில் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணி முடிச்சிட்டேன். மாவெல்லாம் அள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடுவேன். அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடில் இருக்கிறது அவ்வளோ வந்துடும். அது முடித்தோடனே நம்ம வந்து மாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி ஆட்டிட்டோம்னா அப்புறம் நம்ம லாஸ்ட்டு ஃபுல்லாக கழுவி உள்ளே ஊற்றும் போது தண்ணி கரெக்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் மாவுக்கு. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாவு வந்து ஒரு 3 நாள் ஓடும். என் பசங்களுக்கு இட்லி மார்னிங்கே நைட்டுலாம் வந்து இட்லி தான் கொடுப்பேன். ஸோ வந்து இது வந்து ஓரளவு கரெக்டாக போகும். சில பேர் மாவில் வந்து ஜவ்வரிசி வெந்தயம் அதெல்லாம் போடுறாங்க. நான் அதெல்லாம் போடுறது இல்லை. ஆனால் அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குமா என்னன்னு தெரியல. இப்போல்லாம் கடையில் தான் மாவு வாங்கியிருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மாவு நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் எந்த மாதிரி என்னெல்லாம் உள்ளே போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் வந்து தப்பாக எதாவது பேசியிருந்தேன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மாவு ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றி ஒரு ஓரமாக வச்சாச்சு. ஃபுல்லாகவே உள்ளே ஊற்றியாச்சு. உள்ளே ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த மாவோட தண்ணி அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ மிக்ஸ் ஆனோடனே தண்ணி இப்போ கிரைண்டரில் நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாகவே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் தண்ணி எப்போவுமே கம்மியாக ஊற்றிட்டு லாஸ்ட்டு முடிய நேரம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஓகே ஈக்குவலாகி லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பை மட்டும் போட்டு எப்போவுமே அரைச்சோடனே கொஞ்சம் உப்பு போட்டு வேற வச்சிட்டோம்னா அந்த வேலை அந்த டைமில் முடிஞ்சிடும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் உப்பு போட்டு வரணும். அப்போ ஒரு வாட்டி கையை போட்டு உள்ளே பலாத்தணும். அதிகமாக நம்ம கையை உள்ளே விட்டோம்னா சீக்கிரம் மாவு புளிச்சிடும். ஒரு 1.5 நாள் 2 நாளே புளிச்சிடும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் கொஞ்சம் புளிக்காம மாவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைமே நம்ம ட்ரை பண்ணும் போதே எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு விரைய வச்சுட்டு ஒரு கரண்டி உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக வந்து அது மாவு பொங்கினதுக்கப்புறம் கரண்டி போடணும். இப்போவே போட்டால் நம்ம வேலை தேவையில்லை. மாவு பொங்கினோடனே பெரட்டி வச்சுட்டு பொங்கி முடிக்கும். இப்போ ஆட்டியிருக்கோம், இப்போ ஆஃப்டர்நூன் ஆட்டியிருக்கோம்னா ஒரு நைட்டு போல் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே ஆகிடும். ஒரு கரண்டி போட்டு நல்லா அப்பவும் எடுத்து லைட்டாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 3 days வரைக்கும் நல்லாவே ஓகே ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து மாவை கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஓகே டன், முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. இனிமேல் வந்து பாத்திரம் நிறைய இருக்குது. இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.